نحمده ونصلي على رسوله الكريم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما الحياة الدنيا في الآخرة إلا متاع. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اللهم لا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய பேரருளால் ஆண்டுதோறும் நடக்கிற நம்முடைய ஷேகுனா கபீர் ஹதரத் நவரல்லாஹு மர்கதஹு வஜஅல ஜன்னத்தல் ஃபிர்தௌஸி மஸ்வாஹு அவர்களுடைய இந்த ஆன்மீக மஜ்லிஸில் அவ்வப்போது உலக வாழ்வில் ஊறி திளைத்திருக்கிற நமக்கு ஆகிரத்தை பற்றிய நினைவூட்டலுக்காகவும் நம்மை நாமே கொஞ்சம் புத்துணர்ச்சியும் உத்வேகமும் கொள்ளுவதற்காக வேண்டி இது போன்ற மஜ்லிஸுகள் தேவைப்படுகிறது. பொதுவாக சார்ஜ் இறங்கி விடுகிற போது பேட்டரியில் கொஞ்சம் பவர் போட்டாகணும். ஒரு மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணும்போது பயன்பாட்டுக்கு தோதுவாக ரொம்ப வேகமாக இறங்கிரும். திரும்ப ஒரு சார்ஜ் போடணும். அதுலேயும் துனியாவில் உள்ளே போனோம்னா ரொம்பவே சார்ஜ் இறங்கிடும். நம்ம சொல்கிறோமல்ல டெத் ஆயிடுச்சின்னு. கல்பெல்லாம் டெத் ஆகும்போது கொஞ்சம் உத்வேகப்படுத்தி கொள்ள இது போன்ற மஜ்லிஸுகள் தேவை, இது போன்ற உபதேசங்கள் தேவை, இது போன்ற திக்ருகள் தேவை. அந்த அடிப்படையில் தான் இது போன்ற மஜ்லிஸுகள் அங்கங்கே நடத்தப்படுகிறது. ஏனென்றால் எவ்வளவுதான் முயற்சி செய்து ஆகிரத்தை நோக்கி நடந்தாலும் துனியா நம்மை இழுத்து எங்காவது தங்கிவிடும். குர்ஆனின் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் உலகத்திற்கு துன்யாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், குரூர் என்று வார்த்தை. குரூர் என்றால், கரூர் என்றால் ஏமாற்றக்கூடிய துன்யா என்று பொருள். அப்படியே நம்மளை வீடு வாசல் அது இது தோப்பு துறவு பணம் இப்படியே கொண்டு போய் கடைசியில் எங்கேயாவது தள்ளிடும். திரும்பி பார்த்து ஏதாவது நமக்கான நன்மைகளை தேடலாம் என்று நினைக்கிற போது ஆயுசு முடிஞ்சிருக்கும். குர்ஆனின் பல இடங்களில் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். மதாஉல் ஹயாத்தி துன்யா என்றொரு வார்த்தை. மதா என்றால் என்ன அர்த்தம்? நாமெல்லாம் தமிழில் அதுக்கு சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறோம். துன்யா என்பது, உலகம் என்பது சிற்றின்பம். ஆனால் உண்மையாலுமே மதா என்கிற அரபி வார்த்தைக்கு
அகராதியில் போய் பார்த்தால் பொருள் எழுதக்கூடியவர்கள் ரொம்ப அற்பமானது என்று எழுதுகிறார்கள். அசல்ல அரபியில் மத்தாங்கிற வார்த்தை எதுக்கு சொல்கிறதுன்னா, குரான் ஃபுல்லாக அல்லாஹ் துன்யாவை மத்தா என்கிறான். மத்தா, இந்த வீடுகளில் அடுப்பு துணின்னு ஒன்று இருக்கும், கறி துணின்னு சொல்லுவாங்க, கறி துணி. அந்த துணிக்கு தான் அசலில் மத்தான்னு பயன்பாடு இருந்திருக்கிறது. அந்த துணிக்கு அதிகபட்சமாக வேல்யூ என்ன தெரியுமா? ஒரு சட்டியை இறக்கிறதுக்கு யூஸ் ஆகும், இன்னொரு சட்டியை ஏற்றுறதுக்கு யூஸ் ஆகும். அது அந்த துணி ஹாலுக்கு வர முடியாது வீட்டில், அது அடுப்படியில் அந்த திட்டு மேலே கிடக்கும். அதையெல்லாம் யாரும் துவைச்சி அயன் பண்ணி இஸ்திரியெல்லாம் போட மாட்டாங்க. அது ஹாலுக்கு வர்றதோ வராண்டாவுக்கு வர்றதோ அல்லது சும்மா அப்படி தோலில் கரிச்சி போடுற மாதிரி ஒரு இதை தூக்கி போட்டுக்கலாம், அதெல்லாம் போட மாட்டாங்க. யாராவது கறி துணி தூக்கி இப்படி போட்டிருந்தா அசிங்கம்னு நினைப்பாங்க, இதை சுமந்துட்டு சுத்தராமாங்க. துன்யாவுக்கு அல்லாஹ் பயன்படுத்துகிற மத்தா என்கிற வார்த்தை கறி துணிக்கு ஒப்பானது. ஏறத்தாழ உங்களுக்கு உலகம் தேவை, எந்த அளவுக்கு தேவை? ஒரு சட்டியை இறக்கி வைக்கவும் ஒரு சட்டியை ஏற்றவும் பயன்படுவது போல அடுப்படியினுடைய அந்த திடலில் தேவையை தவிர எல்லா இடத்திலும் தேவையில்லை. அல்லாஹ் துன்யாவுக்கு இவ்வளவு, இதை விட மோசமாக வார்த்தை சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த வார்த்தையை தான் மதா என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். முழுமையாக இந்த உலகத்தை அனுபவித்தவர்கள் யாருமே இல்லை. ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கும். நம்மளை கூப்பிட்டு போய் இந்த இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதை போனால் அதை வாங்கிடலாம், அப்புறம் அங்கே போனோம்னா அதையும் வாங்கிடலாம், நமக்கு இப்படி 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 கூப்பிட்டு போய் அவர் கடைசியில் பார்த்தா அவர் இஸ்ராயல் தான் நிற்பார். அங்கே ஏதாவது வாங்கலான்ட்டு போனால் அவர் நிற்பார், உன்னை நான் வாங்குறேன் வா அப்படின்னு சொல்லி. அழகான அரபு கவிஞன் இம்ருல் கைஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய அறியாமை காலத்து கவிஞர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறார். ஒமா கல்லா அஹதும் மின்ஹா லுபானத்தஹா ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. அழகான கவிதை சொல்கிறாரு. துன்யாவுடைய டேஸ்ட்டை முழுசாக அனுபவித்தவங்க யாருமே கிடையாதுங்கிறார். பின்னாடி பின்னாடி ஓடுறீங்க, கிடச்சிட்டா பரவாயில்ல, கடைசி வரையும் அதுவும் கிடைக்காது, நம்மளும் நாசமாக போயிடுற மாதிரி கொண்டு வந்து விட்டுரும் எங்கேயாவது. வமா கதா அஹதும் மின்ஹா லுபானத்தஹா. லுபானத்துனா உலகத்தினுடைய உண்மையான முழுசான இன்பத்தை அனுபவித்தவர்கள் யாருமே இல்லை சொல்லிட்டு அடுத்த வரையில் அவர் சொல்கிறது ஒரு தத்துவம். ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடிவடையும் அப்படிங்கிறார். துன்யாவில் எந்த தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு தேவை இன்னொரு தேவையில், ஒரு நல்ல வேலை வேணும்பார், அது கிடைச்ச உடனே இன்னொரு தேவை ஸ்டார்ட் ஆகும். ஒன்று முடிகிறப்போ முற்றும்னு புல் ஸ்டாப்பே வைக்க முடியாது துன்யாவில். அது முடிகிறப்ப இன்னொன்று ஸ்டார்ட் ஆகும். ஒரு நல்ல இடம் வேணும் தங்கறதுக்கு, அப்புறம் ஒரு வாடகை வீடு வேணும், சொந்த வீடு வேணும், அப்போ மனைவி மக்கள் வேணும், இப்படி போய்கிட்டே இருக்கும். முடிகிற இடத்துல மவுத்தாயிரும், ஜனாசா மட்டும்தான் நிற்கும். ஒவந்தகா, ஒரு தேவை முடியும் போது அது இன்னொரு தேவையில் தான் முடியுமே தவிர முடிந்தது முற்றும் நான் எல்லாம் ரெடி, அவ்வளோதான் முடிஞ்சு, நான் ரெடி ஆகிட்டேன், நான் ஆகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு யாரும் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடியும். உலகத்தினுடைய ஒரு பெரிய தத்துவத்தை சுருட்டி வைத்திருக்கிற அற்புதமான வார்த்தை அது. இந்த உலகத்தில் யதார்த்தமாக அதுதான் நடக்குது, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ. ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடியும். யாராவது வயசானவங்கள்ட்ட கூட கேட்டு பாருங்களேன், நாளைக்கு மௌத்தா போகிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நல்லா ஒரு 80-90 வயசு வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கேளுங்க, அவர் ஒரு அப்ளிகேஷனோடு தான் நிற்பார். அவருக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும். அவர் சொல்லுவார், இன்ஷா அல்லாஹ் அதை முடிச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்பார். அது முடியும் போது இன்னொன்று ரெடியாக இருக்கும். கரெக்டாகலாம் இருக்காது. மவுத்து வரைக்கும் நாம் ஆனால் திட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக
இந்த கொல்லன் பட்டறையில் அந்த குதிரைக்கெல்லாம் லாடை அடிப்பாங்கள்ல, லாடை அடிக்கிற கடையில் கொண்டு வந்து ஒருத்தர் கைத்தடியை கொடுத்துருக்கார். குச்சி ஊன்றார்ல அந்த கைத்தடிக்கு கீழே ஒரு இரும்பு வச்சு அடித்து நல்லா ஸ்ட்ராங்காக, ஏன்னா டப்பு டப்புன்னு குச்சியை வைக்கும்போது பொழந்துக்கும் கீழே, அதுக்கு ஒரு இரும்பு இது வச்சு அடித்து தரணும் அப்படின்னு சொல்லி இந்த லாடை அடிக்கிற கடையில் கொண்டு வந்து கொடுத்துருக்கார். நல்ல வயசு, கூண் உழுகிற வயசு, தடி ஊண்டிட்டு உள்ளவர், 80-90 வயசுக்காரர் கொண்டு வந்து நல்லா அடித்து கொடுங்க, போன தடவை அடித்து கொடுத்தது சீக்கிரமாக போயிடுச்சு, ரொம்ப வருஷம் தாங்கிற மாதிரி அடித்து கொடுங்கன்னு சொல்லி மௌலானா தகி உஸ்மானி சாப் அவங்க வந்து கிதாபில் அவங்களுடைய இதில் எழுதியிருக்கிறாங்க. கொண்டு வந்து கொடுத்துட்டு நல்லா பல வருஷம் தாங்கிற மாதிரி கீழே நல்லா அடித்து கொடுங்க, லாடம் அடித்து கொடுங்கன்னு கைத்தடியை கொடுத்துருக்காரு. அந்த கடையினுடைய ஒரு ஓரத்தில் தான் மலக்குள் மௌத்து உட்காந்துருக்காராம். நாளைக்கு காலையில் இவரை தூக்கிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், இந்த ஆள் லாடத்தை கொடுத்து பல வருஷம் தாங்கிற மாதிரி அடித்து கொடுங்க, நீங்கள் போன தடவை கொடுத்தது ஒரு 2-3 தடவையிலேயே 2-3 வருஷத்துலேயே இதாக போச்சுன்னு சொல்கிறாரு. துனியாவை நோக்கி நாம் ஓட 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 ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய்த்தான் முடியும். ஒமந்தகா இரபுன் இல்லா இலா இரபி. எவ்வளவு வயசானவர்கிட்டையும் கேளுங்க, ஏதோ ஒன்று சொல்லுவார். ஹஜ்ரத், நான் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன், அது முடிஞ்சிருச்சுன்னா சரியாகும்பார். ஒரு 50-60 வயசுக்காரர் சொல்லுவார். கொஞ்ச நாள் கழித்து திரும்ப கேளுங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு, அவங்களுக்கு கல்யாணம் அப்படிம்பார். கல்யாணம் முடிஞ்ச உடனே சந்தித்து பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹ் நிக்கா நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படிம்பார். அப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, பரவாயில்ல, அவரோட தேவை முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம். சொல்லுவார், அதுக்கு ஒன்று பிறந்தால் கண்ணில் பார்த்துட்டு போயிடுவேன் பார். இப்போ என்னென்னா பேரனோ பேத்தியோ பிறக்கணும், சரி அது முடியட்டும்னு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம்னா அந்த பேரன் பேத்தி பெருசாகும், அதுக்கு ஏதாவது சீர் செய்வார், கடைசியில் அதுக்கு மாப்பிள்ளை பார்ப்பார். அவர் அவ்வளவு தள்ளாடுற வயசுல பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், துவா செய்யுங்க, அது ஒன்று முடிஞ்சிருச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் நான் ரெடி, அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது துன்யாலன்னு. ஒவ்வொன்றையும் அதுவும் முடிஞ்சால் அதுக்கு ஏதாவது ஒன்று பார்ப்பார், கடைசியில் அப்புறம் அதுக்கு ஏதாவது ஒன்று பிறந்தால் கண்ணில் பார்த்துட்டு போகிறேன் பார். இப்படியே போகும். நீங்கள் அந்த வரியை யோசித்து பாருங்கள். உலகத்தை முழுமையாய் சுவைத்தவர்கள் யாரும் இல்லை, உலகத்தின் ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் தான் முடிவடையும். அந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய துன்யா ஏமாற்றும். துன்யாவுக்கு வழி நெடுகிலும் ஏமாற்றும் துன்யான்னு தான் நல்ல பேர் வச்சுருக்கான். துன்யாவுக்கு வேறு எந்த, இந்த துன்யாங்கிற வார்த்தைக்கே நீங்கள் அரபு அகராதியில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா அற்பமானதுன்னு அர்த்தம். துன்யா, அதுனா, தனா, அத் அப்படின்றதெல்லாம் அந்த வாசகமே என்ன அர்த்தம்னா அற்பமானது அப்படின்னு அர்த்தம். இந்த அற்பமான துன்யாவுக்குள் போகிற போது இறைவன் திருக்குர்ஆனுடைய பல்வேறு இடங்களில் எந்த மாதிரி கையாள வேண்டும் என்கிற வழிமுறைகளை நமக்கு அல்லாஹ் வழிகாட்டுதலாக தருகிறான். சம்பாதிக்க போகணும், கண்டிப்பாக போகணும், ஹலாலான சம்பாத்தியம் அது தேடுவது அது கட்டாயம், எல்லாம் சரிதான். நான் குர்ஆனில் சில வாசகம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. ஃபம்ஷு அப்படின்னு ஒரு வார்த்தை, ஜாலலகுமுல் அர்ல தலூலன் ஃபம்ஷு ஃபி மனாகிபிஹா. உலகத்தின் 4 பக்கமும் ஃபம்ஷு நடந்து போங்கங்கிறான்ல. ரிசுக்கை தேடி, சம்பாத்தியத்தை தேடி, ஹலாலான வருமானத்தை தேடி நடந்து போங்க. ஃபம்ஷுங்கிற அரபி வார்த்தை மஷி, நடப்பதுன்னு அர்த்தம், நடக்கிறதுன்னு சொல்கிறான். இதே குர்ஆனில் ஜும்மா தொழுகை பற்றி தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போங்கன்னு வர்றப்போ நடந்து போங்கன்னு வாக்கியம் வரல, ஃபஸ்அவு அப்படின்னு வருது. ஸலாதி யௌமில் ஜுமுஅத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய திக்ரை நோக்கி வேகமாக போங்கங்கிறான். ஃபஸ்அவு வியாபாரத்துக்கு போங்கன்னு சொல்லும்போது மெதுவாக நடந்து போகுதல்ன்ற வாசகம் பயன்படுத்துகிறான். அதே வாசகத்தை பள்ளிவாசலுக்கு போகிறப்போவோ திக்ருல்லாவுக்கு போகிறப்போவோ நடந்து போகிறதுன்ற வாக்கியத்தை பயன்படுத்தலை. ஃபஸ்அவு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்கங்கிறான். சரி, இன்னொரு இடத்துல திருக்குர்ஆன் அல்லாஹ்விலிருந்து பாவ மன்னிப்பு வாங்குற விஷயமா இருந்தால், சொர்க்கம் வேணும்னு இருந்தால்
சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஓடுங்கங்கிறான். சாரிஉன்னா மிக விரைவாக நடந்து செல்லுதல், அதிலையும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு நடந்து போகுதல். நீங்கள் இந்த வித்தியாசத்தை மட்டும்தான் கவனிக்கணும். ஒரு இடத்துல நடந்து போங்க. ரப்புடைய வார்த்தைகள் ரொம்ப தேர்வானவை. குரானில் உள்ள எந்த வார்த்தையும் சாதாரணமாக போகிற போக்கில் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் அல்லாஹ் ஞான புதையல்களை வைத்திருக்கிறான். அதுதான் திருக்குரானுடைய தனித்துவம், மகத்துவம். அப்போ நடந்து போங்கங்கிறான், ஒரு இடத்துல கொஞ்சம் வேகமாக போங்கங்கிறான், மூணாவது ஒரு இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ஓடுங்கங்கிறான். மூணு முடிஞ்சது. வியாபாரம் சம்பாத்தியத்தை நோக்கியது நடையாக இருக்கட்டும், திக்ருல்லாவை நோக்கி நடப்பது ஃபஸ்அவு விரைந்து நடக்கட்டும், கொஞ்சம் ஃபாஸ்டாக போகட்டும். மன்னிப்போ அல்லது சுவனமோ பெரும் எண்ணம் இருந்தால் போட்டி போட்டு கொண்டு ஒருவருக்கொருவர் ஓடட்டும். இல்லை எனக்கு அல்லாவே வேணும், அல்லாவே வேணும் அப்படின்னு இருந்தா குரான் சொல்லுது ஃபஃபிர்ரு இலல்லாஹ். ஃபிர்ருனா என்ன தெரியுமா? பின்னாடி சிங்கம் துரத்திட்டு வர்றப்ப நீ எப்படி ஓடுவியோ அப்படி ஓடு. இந்த ஃபிர்ரு என்கிற வார்த்தையே அப்படிதான். கல் ஃபிராரி மினல் அசத் அப்படிம்பாங்க. டிக்ஷனரி அர்த்தமே அதுதான். என்னன்னா, உயிர் பயத்தில் உயிரை காப்பாற்றி கொள்ள ஒருவன் ஒரு பெருந்தீமையில இருந்து தப்பித்து ஓடுகிற போது அதற்கு ஃபிரார் விரண்டோடுதல் அப்படின்னு பொருள். உங்களுக்கு அல்லாஹ் வேண்டுமா, வேகமாக விரண்டோடுங்க. இப்போ துன்யாவில் எனக்கு காசு வேணும், நான் நடந்து போகணும். எனக்கு திக்ரு, அல்லாஹுடைய திக்ரு வேணும், கொஞ்சம் வேகமாக நடக்கணும். எனக்கு எல்லா பாவத்தில் இருந்து மன்னிப்பு வேண்டும், அதே மாதிரி சொர்க்கம் வேண்டும். போட்டி போட்டு வேற யாராவது ஒருத்தரை கூட வச்சுட்டு நீயா நானான்னு ஓடணும். நாலாவது எனக்கு அல்லாவே வேணும், விரண்டு ஓடணும். நம்ம இப்போ ஒன்றும் இல்லை, நாம் எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை அப்படி திருப்பி வச்சோம்னா அதுதான் நம்ம திருப்பி வைக்கணும். துனியாவா, காசு பணம், விரண்டு ஓடு. சிங்கம் அல்ல, என்ன வேணாலும் துரத்துட்டோம், அந்த ஃபாஸ்ட்டில் ஓடிட்டுருக்குறோம். என்னென்னா இது பண்ணி ஆகணும், அந்த பக்கம் இருந்து வருவோம். கடைசியாக வந்து பள்ளிவாசலுக்கு போகணும், திக்ருக்கு போகணுன்னா அந்த லாஸ்ட்டு ஸ்டேஜ் மெதுவாக நடந்து போகிறது. ஆமாம், வேகத்தில் 1:25க்கு தான் பயானம் முடிப்பார். முடிக்கிறப்போ உள்ளே போனால் போதும். அதனால் அங்கே 1:10க்கே அங்கே வந்துட்டா கூட இந்த பிட்வீன் இந்த ரோடு காஜாமலை இந்த என் பள்ளிவாசல் எண்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் ஆமாம் வேகத்தில் வந்து தவறி கூட காதில் விழுந்துடக்கூடாது. அவர் மெம்பரில் ஏறவும் இவர் உள்ள நுழையிறவும் சரியாக இருக்கும். இப்போது நடந்து செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள், போட்டி போட்டு கொண்டு ஓடுங்கள், விரண்டோடுங்கள். இந்த 4 வார்த்தைகளுக்குள் அல்லாஹ் துனியாவை நீ எந்த மாதிரி நடந்து போய் கையாள வேண்டும் என்று சொல்லுகிறான். நாம் அதை திரும்ப வைத்திருக்கிறோம். உலக ரீதியான எல்லா காரியத்துக்கும் போட்டி போட்டு ஓடுறது, ஃபாஸ்டாக போகிறது எல்லாமே நடக்கும். மார்க்க காரியம் என்று வருகிற போது மெதுவாக நடந்து செல்லும் சூழ்நிலை இருக்கிறோம். துனியா வேணான்னு சொல்லலை, யாரும் எந்த பெரியவங்களும் வேணான்னு சொல்லலை, வேணுங்கிறாங்க. ஒரு அளவுக்கு மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு. நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் காதிரியா என்கிற ஆன்மீக சில்சிலாவுடைய ராஜபாட்டையினுடைய ஆரம்ப புள்ளி அவங்க தான். முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லா அவங்க வந்து பேசின உபதேசங்களில் அவங்களுடைய வசியத் என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு சேர்ந்த வாசகங்களில் அருமையான ஒரு வாசகம், அஹ்ரிஜு துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும். துனியா வேணும் வேணான்னெல்லாம் இல்லை, கல்பில் இருந்து துனியாவை எடுத்து கையில் கொண்டு வந்து வச்சுருங்க. துனியா வேணும், கையில் மட்டும்தான் இருக்கணும், கல்புக்குள்ளே அது போகக்கூடாது. கல்புக்குள்ளே அது போச்சுன்னா டோட்டல் வாழ்க்கையை வேஸ்ட் ஆகிரும். அது வேணும், இருக்கட்டும், கல்புகளில் வேண்டாம், கையில் வேண்டும். கையில் காசு இல்லைன்னா உலகத்தில் வாழ முடியாது, விடமாட்டான், எங்கேயும் விடமாட்டான்.
பொருள் இல்லாருக்கு உலகு இல்லைங்கிற மாதிரி ஒன்றுக்கும் ஆகாது, எங்கேயும் நகர முடியாது. காசு வேண்டும், கையில் வேண்டும், கல்விலே வேண்டாம். அஹ்ரிஜு துன்யா மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும். பிரச்சனை என்னன்னா, நமக்கு ஷரியத்து தீனு எல்லாம் கையில் நிற்கிது, காசு மட்டும் உள்ளே போய் கல்பில் உட்காந்துருச்சு. எல்லா நேரமும் அதே சிந்தனைக்கு இதுக்கு நேர் மாற்றமானது. நம்ம எல்லாத்தையுமே இந்த ஹதீஸுகளில் வர்றது, பெரியார்கள் சொன்ன வசியத்தை அத்தனையும் திருப்பி திருப்பி வச்சுருக்கோம். மேலே சொன்ன 4 ஆயத்து சொன்னேன், அதுலேயும் திரும்பி தான் வர்றோம். இவங்க கல்பிலிருந்து கைக்கு கொண்டு வாங்கிறாங்க, நாம் கையிலிருந்து கல்பு கொண்டு போயிருக்கோம். எல்லாமே அப்படிதான். ஹதீஸ் வருது இல்லையா, தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா. இது பிரபலமான சஹீஹான ஹதீஸ். ஹலாலான ரிசுக்கை தேடுவது என்பது ஃபர்லுக்கு பின்னால் ஃபர்லாகும். நீங்கள் கவனிக்கணும் இந்த வாசகத்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசகம். ஹலாலான ரிசுக்கை தேடுவது ஃபர்லுக்கு பின்னாலே ஃபர்லாகும். ஒரு ஃபர்லுக்கு பின்னாடி ஃபர்ல் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அசல் ஃபர்லு இங்கே உள்ளது. இப்போ ஐவேளை கடமையோ, ஹஜ் கடமையோ, நோன்பு கடமையோ, ஜக்காத், இது ஃபர்லு. இந்த ஃபர்லுக்கு பின்னால் செகண்ட் அந்தஸ்தில் என்ன அப்படின்னா, ஹலாலான ரிசுக்கை தேடி நீ போகலாம். முதல்ல இது, இந்த ஃபர்லுக்கு பின்னால் அந்த ஃபர்லை தேடுங்கள். நாம் அப்படியே மாற்றமாக புரிஞ்சுட்டு அந்த ஃபர்லுக்கு பின்னால் இந்த ஃபர்லு எங்கெங்கே மக்ரிபில் காணோம் இல்லை, நிறைய கஸ்டமர் இருந்தாங்க. அந்த ஃபர்லுக்கு பின்னால் இந்த ஃபர்லுக்கு வர்றது. நைட்டு ஹோல்சேலாக வந்து இஷாவுக்கு பிறகு 9 மணிக்கு நின்று 3-4 வக்தை ஒன்றா அடிப்பாங்க. அசர், மக்ரிப், இஷா 3 ஒன்றா. என்னன்னா அவர் அங்கே வேறு ஏதோ ஒன்று கட்டி போட்டிருக்கு இல்லையா, அது ஃபர்லாகி விட்டது. இந்த ஃபர்லு 2வது போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் பொதுவாக ஹலாலான ரிசுக்கை தேடுறது ஃபர்லு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா என்ன ஆகும்னா, எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு உங்களுக்கு தெரியுமா ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க இது ஃபர்லுன்ட்டு அவர் போயிடுவார். அதனால ஒரு இக்கன்னா வச்சு தான் சொல்லியிருக்காங்க, ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா, ஒரு ஃபர்லுக்கு பின்னால் இது ஃபர்லு. ஆனால் நம்மள்ட்ட இது நேர் மாற்றம். நம்மால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட எக்கச்சக்கமான ஹதீஸுகள் இப்படி நேர் மாற்றமாக உண்டு. அதில் உலகம் சார்ந்த விஷயங்களில் நாம் இந்த மாதிரி உள்ள தலைகீழ் மனோபாவத்திலே தான் இவைகளை எல்லாம் அணுகுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை அணுகுகிற கோணத்தில் நமக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரபலமான துஆக்களில் பல நாட்களாக மதீனா வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ் ஓதுன துஆ ஒன்று வருது, நீண்ட துஆ. அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மா. இந்த துஆவில் ஒரு வாசகம் ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி வாழ்வு வாழ்ந்தார்கள் என்பதை சொல்லுகிற ஒரு வாசகம். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹும்ம லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா வலா மபுலக இல்மினா. எந்த காலத்திலையும் எங்களுடைய கவலைகளில் பெரிய கவலையாய், எங்களுடைய எண்ணங்களில் பெரிய எண்ணமாய் துனியாவை மட்டும் ஆக்கிறாது. இந்த டார்கெட்னு சொல்லவுமில்ல, எங்களுடைய குறிக்கோள், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய இலக்கு, இந்த இலக்கு எங்களுக்கு துனியாவை ஆக்கிறாது. லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா. நாங்கள் படிச்சிருக்கலாம், ஓதியிருக்கலாம், இல்மு இருக்கலாம், எங்களுடைய இல்மின் சுருக்கம் காசாக ஆக்கிவிட வேண்டாம், துனியாவாக ஆக்கிவிட வேண்டாம். வலா மபுலக இல்மினா. அதாவது ஒரு 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 200-300 பக்கத்துக்கு ஒரு ஹதீஸுக்கு விரிவுரை எழுத முடியும் அப்படின்னு விரித்து எழுதுனா இந்த ஒரு வார்த்தைக்கு எழுதணும், இந்த ஒரு துஆவுக்கு எழுதணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹயாத்தே மதனியா என்று சொல்லக்கூடிய மதீனா வாழ்க்கையின் 10 ஆண்டு காலத்தில் பெரும்பாலும் கையேந்திய காலங்களில் இந்த துஆ இருக்கும். லா தஜ்அலி துன்யா அக்பர ஹம்மினா. நிறைய வர ஆரம்பிக்குது, காசு பணம், வெற்றிகள் வர ஆரம்பிக்கிறது, எக்கச்சக்கமான கனிமத்துகள் வர ஆரம்பிக்கிறது. ஆனால் ரசூலின் வாய் சொல்லுகிறது, எங்களின் நோக்கமாக துன்யா ஆக வேண்டாம். லா தஜ்அலி துன்யா அக்பர் ஹம்மி. எவ்வளோ வந்தாலும் சரியாக தான் இருக்கும், எவ்வளோ வந்தாலும் சரியாக தான் இருக்கும், வரலன்னாலும் சரியாக தான் இருக்கும். கொஞ்சம் அப்படி புலம்பலோடு போகும். இந்த நிறைய வந்தவங்க மட்டும் புலம்பாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
நல்லா போய் பாருங்கள், நம்மளை விட அவங்க தான் புலம்புவாங்க. இப்போது மிடில் கிளாஸுன்னு இருக்கிறோமா இல்லையா, நம்மளை மாதிரி நடுத்தர மக்கள், இந்த நடுத்தர மக்கள்கிட்ட உள்ள புலம்பலை விட பயங்கரமான கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோமில்ல, 4-7 தலைமுறைக்கு வச்சுருக்கான்ப்பா அவன் அப்படின்னு சொல்கிறோமில்ல, அவன் புலம்பல் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் விசாரித்து பாருங்கள், அப்படி தான் இருக்கும். முடியவெல்லாம் முடியாது. பெரிய கவலையாக எங்களுக்கு துன்யாவை ஆக்கிவிட வேண்டாம் என்கிறார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது கடைசி வரைக்கும் கிடைக்கிறதும் இல்லை. கிடைக்கலான்ற நேரத்தில் நமக்கு ஆயுசு ஆரோக்கியமெல்லாம் இருக்கிறது இல்லை. கேட்டுக்கிட்டே போவான், இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும். புல் ஸ்டாப் எங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் புல் ஸ்டாப் சொல்கிறாங்க. என்ன ஹதீஸ்? லா யம்லா ஜௌஃப இப்னி ஆதம இல்லத் துராப். ஆதமுடைய மகனை கபூரில் வச்சு மண்ணை போட்ட உடனே புல் ஸ்டாப். அது வரைக்கும் புல் ஸ்டாப் வராதான். அது ஒன்று மட்டும் வாங்கிட்டா போதும், அது ஒன்று மட்டும் வந்துருச்சுன்னா போதும், இது பண்ணிட்டா போதும், அது பண்ணிட்டா போதும். எங்கேயாவது முடிப்பா இல்லை துராப், மண்ணை போட்ட உடனே முடிச்சிருங்கிறாங்க. மண்ணை போடுற வரையும் முடியாது. இதில் நடுத்தர வர்க்கத்தின் புலம்பலை விட நிறைய பேர் அதிகமாக எக்கச்சக்கமாக சம்பாதிச்சவங்க, தலைமுறைகளுக்கும் சேர்த்து வைத்தவர்கள் ரொம்ப அதிகமாக பேசுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கான நிறைய வழிகாட்டல்களை, அதாவது வெளியூர்லேருந்து ஜாமானமெல்லாம் வந்துருச்சு. சுமார் 7 ஒட்டகத்தில், ஹிஜ்ரி 7, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிற டைம், 7 ஒட்டகத்தில் வந்து இறங்கி இருக்குது. பூரா பொருள். முதல் நாள் நைட்டு வந்துருச்சு. கொண்டு வந்தவங்க ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு. நைட்டே மதீனா பூரா செய்தி பரவிருச்சு. பயங்கரமான பொருளோடு வந்திருக்காரு. 7 ஒட்டகம். அனைமா ரசூலுல்லாஹ் பிரித்து எல்லாத்துக்கும் கொடுக்க போகிறாங்க. நாளைக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு சாக்கு மூட்டை எடுத்துகிட்டு போகலாம். அநேகமாக ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் கிடைக்கும் போல தெரியுதுன்னு பயங்கரமாக. என்ன ஆச்சுன்னா, ஃபஜ்ருக்கு பள்ளிவாசலில் இடம் இல்லைன்ற அளவுக்கு கூட்டம். எப்பவும் வரல, எப்பவும் இது வராது. இப்போ நம்ம பார்த்துருக்கீங்கல்ல, பராத் அன்னைக்கு, லைலத்துல் கத்ர் அன்னைக்கெல்லாம் பள்ளியில் இடம் கிடைக்காது. என்னென்னா, ஒரு முடிவே பண்ணிட்டாங்க, அந்த அன்னைக்கு மட்டும் அல்லாஹ் கொட்ட போகிறான், கூரையை பொழந்துட்டு பூரா போய் ஜோப்பில் அள்ளிட்டு வந்துடுவோன்னு. அடுத்த நாள்லாம் ஆள் இருக்காது. எக்கச்சக்கமான கூட்டம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக புன்னகை பூத்தாங்க. எங்கெங்கேயோ மதீனாவில் அந்த அவாலியல் மதீனான்னு சொல்லக்கூடிய ஓடை பகுதிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்கலாம் ஃபஜ்ருக்கு இங்கே வந்துட்டாங்க, மஸ்ஜிது நபவிக்கு. அங்கேயே தொழுகிறவங்க, வீட்டில் எல்லாம் வந்தாச்சு. பூரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு புரிஞ்சு போச்சு இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. தொழுது முடிச்சுட்டு எதுவுமே பேசலை. எல்லாம் சுபம் முடிஞ்ச உடனே பிரித்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா பிரித்தும் கொடுக்கல, அது சம்மந்தமாகவே பேசலை. எல்லாம் ஷாக்கு, என்ன ஒன்றும் சொல்லாமல் இருக்காங்கன்னு. பள்ளியை விட்டு வெளியேற போகிறாங்க. இப்படி சில பேர் சலாம் சொல்கிறாங்க, அப்படி சில பேர் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது ஞாபகப்படுத்துகிற மாதிரி நிறையா வந்திருக்குதே. ரேஷன் விநியோகம் பண்ணணும், இப்போது நீங்கள் கிளம்பிட்டீங்கிற மாதிரி திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் இது இப்படியே போனால் வர்றதை வாங்கி வைக்கிறதுக்கான ஆர்வம் அதிகமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ நின்று பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப பிரபலமான ஹதீஸ் அது. இன்னஹாதிக துன்யா ஹுலுவத்துன் ஹதிரத்துன். இந்த துன்யா ரொம்ப பசுமையானது, ரொம்ப இனிமையானது, கவர்ந்து இழுக்கக்கூடியது. துன்யாவுக்கு பின்னாடி போயிடாதீங்க. அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, கடைசியில் பிரித்து கொடுத்துட்டாங்கன்னு வைங்க. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு லாங் அட்வைஸ் ஒன்று, ரொம்ப பெருசாக நீண்ட உபதேசம். எந்த காலத்திலேயும் துன்யாவுக்கு பின்னாடி இப்படி நீங்கள் சுத்த வேண்டாம். வர்றது தான் சேரும், என்னவா இருந்தாலும் சேரும். சின்னதாக இருக்கிறவன் கூட வாழ்ந்துட்டு தான் இருப்பான். அவன் தன்னை திருப்திப்படுத்தி கொள்ளுகிற அளவுக்கு அவனுக்கு கீழே எல்லாம் சில பேர்த்த வச்சுருப்பான். கையில் பாக்கெட்டில் 100 ரூபா தான் இருக்குது, நம்மக்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, அவங்கள்ட்ட எல்லாம் நிறையா இருக்கேன்னு பார்க்குறது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் இருக்குது, என்னென்னா இன்னொருத்தன் வெறும் 10 ரூபாயை கையில் வச்சுட்டு நிற்பான். நான் அவனை பார்த்துக்கிட்டா போதும், நான் ஜம்முன்னு வாழ்ந்துடலாம். அவன் கையில் 10 ரூபா, அல்லாஹ் தஆலா என் கையில் 100 ரூபா இப்படின்னு நினச்சிட்டு அவனை மட்டும் பார்த்தா நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம். நான் பார்க்குறது அங்கே அவன் 1 கோடி, அவன் 1 லட்சம்,
நான் என்ன வெறும் 100 இந்த பக்கம் பார்க்கும்போது தான் இந்த லெஃப்டே திரும்பக்கூடாது, பூரா இந்த பக்கம்தான். அவங்கள விட நான் பரவாயில்ல. அவங்கள இந்த வேடிக்கையாக சொல்லுவாங்க தெரியுமா, முள்ளாட்ட போய் கழுதை காணாமல் போச்சுன்னாங்களாம். முல்லா உன்னோட கழுதை காணாமல் போச்சு அப்படின்னு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ்னாராம். என்ன உங்கள் கழுதை காணவங்கிற அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறீங்க, நல்ல வேளை இந்த கழுதை மேலே நான் இருந்திருந்தா. அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா, மேலே இருந்திருந்தா நானுமல்ல காணாமல் போயிருப்பேங்கிறார். எதுக்கு சொல்கிறாங்கன்னா, நாம் திருப்திப்பட்டு கொள்ளுவதற்கு நமக்கு கீழே எதையாவது ஒன்று யோசித்த போது திருப்தி வந்துடும். இப்போ என்னென்னா, கழுதை காணாமல் போச்சுன்ற கவலையை பெருசாக ஒரு இஷ்யூவாக கொண்டு வந்து என்னோட கழுதை போச்சே அப்படின்னு உட்கார்றது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் என்னென்னா, நல்ல வேளை கழுதை காணாமல் போகிறப்ப நான் அது மேலே இல்லை அப்படின்னு யோசிக்கிறது ஒரு டைப்பு. இந்த ரெண்டாவது டைப்பில் யோசிச்சுட்டா உலகத்தில் புலம்புறவனே இருக்க மாட்டான். புலம்பலுக்கே வேலை இல்லை. புலம்புறதே யார் தெரியுமா, இந்த பக்கம் திரும்பி இருக்காங்கன்னு அர்த்தம். அவன்லாம் அப்படி, அவன்லாம் அப்படி, அவன் ஒன்றுக்குமே ஆக மாட்டான், அவன்லாம் அப்படி, இப்படியே பேசி இது ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு கீழே இருக்கிற யாரையாவது பார்த்து திருப்திப்பட்டு கொள்ள அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான், திருப்திப்பட்டு கொள்ள வைத்திருக்கிறான். மற்றபடி இது வாங்கிறதெல்லாம் எவ்வளோ வாங்கினாலும் அப்படி தான் இருக்கும். ஒருத்தருக்கு சம்பளம் 10,000 ரூபா மாதம், அதே நிலைமை தான். இன்னொருத்தருக்கு சம்பளம் ஒரு 2-3 லட்சம் ரூபா மாதம், அதே நிலைமை தான். 2 பேர்த்துலையுமே புலம்பல் இருக்கும். போய் பேசி பார்த்தான், அவன் கேட்டகரிக்கு தோதுவா ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான், இவனுக்கு தோதுவா ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான். இல்லாமல் எல்லாம் இருக்காது. இந்த பிரபலமான சஹாபி ஒருத்தர் இருந்தாங்கல்ல, ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஹக்கீம் இப்னு ஹிசாம்னு சொல்லி ஒரு சஹாபி, அதாவது ஒட்டுமொத்த அரபுலகத்தின் அறிவுஜீவிகள்னு சொல்லி 4 பேர் சொல்லுவாங்க. அரபுலகத்தினுடைய அறிவுஜீவிகள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில். அதில் இவர் ஒருத்தர். அலி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி காபாவுக்குள்ளே பிறந்தவர் ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னாட்களில் இஸ்லாத்தில் சேர்ந்தது ரொம்ப லேட்டு, ஆனால் ரொம்ப அறிவாளியான சஹாபி. எதை பேசுகிறதுனால ரொம்ப யோசிச்சு பண்ணுற சஹாபி. மற்றவங்கள்ட்டையெல்லாம் அதிகமாக கையேந்த மாட்டார், ரசூலுல்லாஹ்ட்ட அடிக்கடி கையை நீட்டுவார், ஏதாவது கொடுங்க கொடுங்கங்கிற மாதிரி. ஒரு தடவை கேட்டார் கொடுத்தாங்க, 2வது தடவை கேட்டார் கொடுத்தாங்க, 3வது தடவையும் கேட்டார் கொடுத்தாங்க, 3 தடவை கொடுத்துட்டு தான் சொன்னாங்க. இது அப்பவும் இதே வார்த்தை தான், ஃபமன் அஹதஹா பிஷராஃபத்தி நஃப்ஸிஹி பூரிக லஹு ஃபீஹி. ஃபஸ்ட்டு வார்த்தை இந்த துன்யா ரொம்ப இனிமையானது, பசுமையானது. அந்த வார்த்தை நிறைய ஹதீஸ்களில் வந்திருக்கு. இன்னஹாதிஹில் துன்யா ஹுலுவத்துன் ஹதிரத்துன். இந்த காசு எல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும், பசுமையாக இருக்கும். யாராவது கையில் வாங்கிறப்பவே நிறைவான மனதோடு வாங்கினால், ஷராஃபத்துன் நஃப்ஸ் வாங்கினால், பூரிக லஹு ஃபீஹி, அவனுக்கு அதில் பரக்கத்து செய்யப்பட்டு விடும். எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்துருக்கான், அல்லாஹ் இதை கொண்டு எனக்கு பரக்கத்து செய்வான்னு நினச்சி வாங்கி செலவு பண்ண ஆரம்பித்தா அது பரக்கத்தாக இருக்கும். அது சம்பளம் 10,000 தான். அது இல்லைன்னு வைங்களேன், கையில் 1 லட்ச ரூபா நீங்கள் வாங்குங்க, லம் யுபாரக் லஹு ஃபீஹி, பரக்கத்து இருக்காது. இந்த 10,000 ரூபாக்காரனை விட இந்த 1 லட்ச ரூபாக்காரனுடைய புலம்பல் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். நமக்கு கீழே உள்ளவர்களை பார்த்து திருப்திப்பட்டு கொண்டால் துனியாவை ஒரு பொருட்டாக மதிக்கவே மாட்டோம். நிறைய ஹதீசுகள் அப்படி இருக்கிறது. சில நேரம் நிறைய நல்லடியார்கள் சொல்கிறது கேட்டிருக்கோம் இல்லையா, பயங்கரமான மாளிகைக்குள்ளே நுழையிறப்போ எல்லாம் நமக்கெல்லாம் சொர்க்கத்தில் வச்சுருப்பான், ஈஸியாக இப்படி சொல்லிட்டு கடந்து போயிடலாம், சொர்க்கத்தில் இருக்கும். யமன் நாட்டிலிருந்து எக்கச்சக்கமான பொருட்கள் கடைவீதியில் போட்டிருந்தாங்க கொண்டு வந்து. அதில் யமன் நாட்டு துணி இல்லை, இந்த நம்ம எப்படி இப்போ ஃபாரின் பொருள், ஃபாரின் பேனா, ஃபாரின் சென்ட்டுன்னா நம்மள்ட்ட ஒரு மரியாதை, அந்த மாதிரி ரிசூல் காலத்தில் சஹாபாக்களுக்கு யமன்லேருந்து வந்துச்சுன்னா அந்த துணிக்கெல்லாம் மரியாதை. யமன் நாட்டிலேருந்து வந்த ஒரு ஸ்க்ரீனோ ஒரு ஏதாவது அதுக்கெல்லாம் மரியாதை. பூரா சந்தையில் நிற்கிறாங்க, ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி கூட்டமாக. அப்புறம் எல்லாம் பார்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு தொழுதுட்டு எப்பவும் போல் நசியத்து செய்யும்போது உபதேசம் செய்கிறப்ப சொன்னாங்க,
முன்னாடி ஒரு சஹாபி உட்காந்துருந்தார், சின்ன பையன் அவர், ஒரு 16-17 வயசு இருக்கும். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுன்னு பேர். அவரை முன்னாடி உட்காந்துருந்தாரா, எல்லாத்துக்கும் பேசும்போது சொன்னாங்க, இந்தா இவர் இருக்காரு சஅத் இப்னு முஆத், லமனாதீலு சஅத் இப்னு முஆதின் ஃபில் ஜன்னதி அஃதல் அஸ்மன் மின் ஹாதா. நீங்கள் என்னமோ போய் சந்தையில் நின்றுட்டு எமன் நாட்டு துணின்னு சொல்லி எமன் நாட்டு பொருள்னு சொல்லி சுற்றி சுற்றி வர்றீங்க. சஅத் இப்னு முஆதினுடைய கைக்குட்டை சொர்க்கத்தில் கொடுப்பான் அல்லாஹ். அந்த கைக்குட்டை இது எல்லாத்தையும் விட சிறந்தது. சொர்க்கத்தில் கொடுக்குற நிஅமத் அல்ல, அதில் உள்ள மாளிகை அது இது தோட்டம் தோப்பு துறவு ஹூர்லின் ஒன்றில் வெறும் கைக்குட்டை, சளி துடைக்கிற சலவா துடைக்கிற ஒரு கைக்குட்டை கூட இங்கே இருக்கிற எல்லாத்த விட சிறந்தது. எப்பவெல்லாம் உலகத்தினுடைய மோகமோ அது சம்பந்தமான மனசாய்வோ ஏற்படுகிற போதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்லுவார்கள். நல்லா சொல்கிறதுன்னா யாரும் இதான் நினைக்க வேண்டாம், இறைவனை நெருங்க நெருங்க துன்யா கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு போகும், நிச்சயமாக போகும். அப்படி போகிற போதும் ரப்பை நோக்கி ஒருவன் நெருங்குகிறான்னா சரியான பாதையில் அவன் இலக்கை நோக்கி பயணிக்கிறான்னு பொருள். அவனை நெருங்க நெருங்க இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கழன்ற மாதிரி தான் வந்துடும், சின்ன சின்னதாக கழண்டு போயிடுவோம். சோதனைகள் நிறைய இருக்குங்க. துனியாவை விட்டுட்டு அல்லாவை நோக்கி நகர 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 எல்லாம் சோதனை. காசு பண்ண சோதனை, மனைவி மக்கள் சோதனை. நிறைய பேர் அது என்னமோ தெரியலை, இது சம்பந்தமாக ஒரு பெரிய ஆய்வு பண்ணணும், ஆய்வு பண்ணி புத்தகம் எழுதணும். நிறைய அல்லாஹ் வாலாக்கள் மனைவி வீட்டை படாத பாடுபட்டிருக்காங்க. யார் யார் எப்படின்னு தெரில. இது சொல்லும்போதே உங்களுக்கு இன்னொரு யோசனையும் வரலாம், நம்மளையும் படாத பாடு படுத்துகிறா, நம்மளும் அவுளியா போல தான் தெரியுது. நிறைய பேர் படாத பாடுபட்டிருக்காங்க. சில பேரெல்லாம் காசு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, காஞ்ச ரொட்டியை சாப்பிட்ருக்கிறது, பல நாளைக்கு ஒரு தடவை சாப்பிட்றது, இளதலையை சாப்பிட்ருக்கிறது. இந்த மாதிரி உலகத்தினுடைய பளபளப்பை, உலகத்தினுடைய வனப்பை அனுபவிக்க முடியாமல் நிறைய பேர். இன்னும் சில பேர்லாம் என்னென்னா சொந்த மனைவி மக்களே மதிக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அல்லா அல்லான்ட்டு உக்காந்துக்க வேண்டியது அப்படின்னு திட்டுறது. வேறு எவனோலாம் இல்லை, வீட்டில் அந்த அம்மாவே திட்டும். நிறைய நடக்கும் இப்படி. ரஸாலி இமாமில் தொடங்கி எக்கச்சக்கமான வலிமார்களுடைய வீடுகளில் அந்த வீட்டில் உள்ள மனைவிமார்கள் அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு பார்த்தா அல்லாஹ் வாலாக்கள் படாத பாடுபட்டிருக்காங்க. அல்லாமா அபுல் ஹசன் ஹர்கானி ரஹமத்துல்லா அலி ஒரு பெரிய வழி. அவங்க அபுல் ஹசன் ஹர்கானின்னு சொல்லுவாங்க, பெரிய இறைநேசர். காட்டில் உட்காந்து திக்ரு மஜ்லிஸ் நடக்கும் அவங்களுக்கு. நிறைய கிதாபுகளில் நீங்கள் அவங்களுடைய வரலாறு பார்க்கலாம். ரொம்ப ஃபேமஸ். அவங்க பேர் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வர்றது என்னென்னா சிங்கம். என்னென்னா சிங்கத்து மேலே சவாரி செய்வாங்க. சமயத்தில் சிங்கத்தை இப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. இப்போ சில பேர்லாம் காலையில் நாயை கூட்டிகிட்டு சுற்றுறான்ல, அப்போ அடாடாடாடா அதெல்லாம் பெரிய பாடாக இருக்குது. உங்கள் திருச்சியில் எப்படின்னு தெரில, சென்னையில் காலையில் வர்றவன்லாம் அட்டாச்சாக தான் வருவான், பின்னாடி அதை கூட்டிகிட்டே வருவானுங்க. அது படுற பாடு. அவனுங்கள்டிருந்து நாம் நகர்ந்து ஓட வேண்டியதாக இருக்குது. அது டாகுன்னா டாக் நாய் தானே, நாயின்னு சொல்லக்கூடாதான். அல்லாஹ் அதுக்கு பேர் வச்சுருக்கான், அப்படி தான். டாகுன்னு சொல்லாதேங்கிறான். ஹியூமன் கம்பேனியன்னு பேரான். நம்மளோட கூட்டாளி, நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அல்லது நம்ம ஹியூமன் நம்ம கம்பெனி கொடுக்குற ஆள், அதை அப்படி தான் சொல்லணும். நீங்கள் டாகுன்னெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அதை கூட்டிக்கிட்டே சுற்றுறதெல்லாம் உண்டு. அதுக்கு என்ன சாப்பாடு, என்ன இது, பெத்த மகனுக்கு செலவழிக்கிறத விட அதுக்கு செலவழிக்கிறானு. கயிறு பேச்சே நாய் பேச்சா போயிடும். ஆனால் சிங்கத்தை கூட கூட்டிகிட்டு வருவாங்களாம். அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹ் அப்படியே தடவி கொடுக்கறது, உட்காருது. இவங்களுடைய திக்ரு மஜ்லிஸில் வந்தால் அது பக்கத்தில் உட்காந்துருக்கும். நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அதுவும் அமைதியாக உட்காந்துருக்கும். அபுல் ஹசன் ஹர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முத்தஸவ்விஃப். அவங்க தஸவ்வுஃபில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவங்க. பக்தாத் வரைக்கும் அவங்களுக்கு முரீதீன்கள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர்.
யாரோ ஒருத்தர் இப்போ இருக்கிற பழைய கூஃபாவில் கடைசியில் ஒரு வாலிபர் ஒருத்தர் அவங்க ஷேக்கை பற்றி கேள்விப்பட்டு அவங்கள போய் சந்திக்கணும், அவங்கள்ட்ட முசாபா செய்யணும், அவங்கள்ட்ட பையத்தாகணும் என்னென்னமோ நினைப்போட வந்திருப்பாராட்டிருக்கு. இவங்க அங்கே கொஞ்சம் தூரம் தள்ளி காட்டில் உட்காந்துருக்குறாங்க. அல்லா 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 அல்லான்னு ஓடிட்டுருக்குது திக்ரு. இவர் நேராக வந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டார். போயிடக்கூடாது, நேராக வீட்டுக்கு போய் கதவை யாரும் கேட்டார் ஷேக் வீடுன்னா அட்ரஸ் சொல்லிட்டாங்க. போய் டப் டப்னு கதவை தட்டியிருக்கார். அந்த அம்மா தான் திறந்துருக்காங்க. அவங்க ஷேக்கு அப்படின்னாங்க. பட்டுன்னு ஒரே பதில், என்ன விஷயம்? இல்லை அவங்கள பார்க்கணும். வந்த உனக்கும் பொழப்பில்லை, இங்கே இருக்கிற அவருக்கும் பொழப்பில்லை. அவர் அதிர்ச்சி. ஏன்னா பல 100,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் வந்திருக்காரு. ஒரு பயங்கரமான ஷேக்கு. அநேகமாக வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி ஷேக்கு வீட்டில் ஆடு மாடெல்லாம் அவ்வளியாவாக தான் இருக்குன்னு மாதிரிலாம் அவருக்கு நினப்பு. அப்படி நினச்சிட்டு வந்து கதவை திறந்தா உனக்கும் வேலை இல்லை அவருக்கும் வேலை இல்லை அப்படின்னு. இல்லை அவங்க எங்கே இருக்காங்க? அப்படி போ, அங்கே அல்லா அல்லான்னு கத்திட்டு உக்காந்துருப்பார் போ அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியாகி மெதுவாக போயிருக்கிறார். எதிரில் மஜ்லிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. கூட சிங்கம் வருது. அது என்னமோ கூட ஆட்டுக்குட்டி வர்ற மாதிரி அது கூட வருது. இவங்க எதிரில் போனாங்க. மனசில் இந்த பையன் நினச்சிக்கிட்டே போகிறார், என்னன்னு இந்த மாதிரி ஒரு மனைவி கூட இவ்வளோ பெரிய இறைநேசர் வாழ்ந்துட்டுருக்காரு, பெரிய ஆச்சரியமாவில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே போகிறார். முகத்தை பார்த்தவுடன் அகத்தின் அடையாளம் கண்டுபிடித்து விடுவார்கள் அவுலியாக்கள். தம்பி போய் அஸ்ஸலாமு அலைக்கும், நான் இங்கேருந்து வர்றேன், மூஞ்சிலே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, வீட்டுக்கு போனியோ? வீட்டுக்கு போனியான்னாங்க. ஆமான்னாங்க. புரிஞ்சு போச்சு அங்கே என்ன பதில் கிடச்சிருக்கும், இவர் என்ன மாதிரி மனோநிலையில் வந்துட்டுருப்பார் எல்லாமே தெரியுது. இப்போ அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட புரிஞ்சுக்கிட்டாருங்கிறனால பையன் வேகமாகவே சொல்லிட்டார். இந்த வந்த வாலிபர், இவங்களை கூட நீங்கள் வச்சிட்ருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன, இதில் நீங்கள் பேசாமல் இவங்களையெல்லாம் தலாக்கு விட்டுறலாமே, என் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு அழகாக 2 வார்த்தை பேசினார் அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுடைய வரலாறில் இருக்குது அந்த அவங்க மனைவியோட பட்டதெல்லாம் நிறையா இருக்குது. நாங்கள் அவங்களுடைய வரலாறை பூரா நான் தொகுத்து எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 60-70 பக்கத்துக்கு அந்த ஒரு ஷேக்குடைய வரலாறு. அப்போது அந்த பையன்கிட்ட சொன்னாங்க, அங்கே நிறைய எனக்கு பேச்சு கிடைக்கும், எங்கள் வீட்டில் பயங்கரமாக பேச்சு கிடைக்கும், நீ தலாக் விட்டுறலாமெல்லாம் கேட்குற, அங்கே வாயை திறக்காமல் அவங்க சொல்கிற பேச்சை பூரா நான் வாங்கிக்கிறதுனால தான் இந்த வாயில்லா ஜீவனெல்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்குது. எது? இந்த சிங்கமெல்லாம் அங்கே பேசுகிற பேச்சுக்களில் நான் எதுவும் பேசுகிறதில்ல. அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான்னா, சிங்கம் புலி யானைன்னு என்னென்னவெல்லாம் இருக்குதோ இதெல்லாம் என் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் சொன்னாங்க, தலாக்கு விடலாம் தான். எனக்கே நல்லா தெரியும், நான் தலாக் விட்டா அந்த பொம்பளையை ஊரில் எவனும் கட்ட மாட்டான், எவனும் கட்ட மாட்டான். அந்த அம்மா வாய் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அவள் என் குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிற விஷயத்தில் அவள் கரெக்டாக இருக்கிறா. எனக்கு அவளுக்கு குழந்தைகள் இருக்கு, அவளோடு என்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கிற விஷயத்தில் அவள் கரெக்டாக இருக்கா. இருந்துட்டு போகட்டும், நான் தலாக்கு விட்டால் அந்த பெண்ணை யாரும் கட்ட போகிறதில்ல, அதனால் நான் அப்படி கூடவே வச்சுக்கிறேன். அங்கே எனக்கு நடக்கிறதுக்கெல்லாம் சேர்ந்து அல்லாஹ் வெளியில் என்னுடைய தர்ஜாக்களை கூட்டுறான்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் சுருக்கமாக என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்டால், வீட்டில் வாங்கி கட்டுற நிறைய பேர் வழிமாறுகளாக இருக்க வாய்ப்புண்டு. நிறைய இறைநேசர்களுடைய அல்லாஹ்வாலாக்களுடைய வீடுகளை, அவங்களுடைய தொழிலை, அவங்க இதையெல்லாம் பார்த்தோம்னா துனியாவை விட்டு கொஞ்சம் அவங்க விலக 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 இங்கே இருக்கிற எதிர்ப்புகளும் இங்கே இருக்கிற நிறைய தோல்விகள்லாம் அவங்களுக்கு மேலே விழுகுது. ஆகிரத்தை நோக்கிய பயணம் வெற்றியாகும் போது இந்த துன்யா ரீதியாக உண்டான சில தோல்விகள் வரத்தான் செய்யும். இது மேலே ஒட்டாமையே கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அல்லாஹ் சொல்கிற மாதிரி தான். இது முன்னாடி நான் சொன்ன மாதிரி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹ் அவங்க சொன்ன மாதிரி, மின் குலூபிக்கும் இலா ஐதீக்கும்,
உள்ளத்தில் துன்யாவை வச்சுருக்கீங்க, கொஞ்சம் வெளியே எடுத்து கையில் வச்சுக்கங்க. இங்கே வரட்டும், செலவு பண்ணுவோம், திரும்ப வரட்டும் போகட்டும், வரட்டும் போகட்டும், கையில் மட்டும் உட்காரட்டும். அது கல்பில் போய் உட்கார வேணாம். உட்காந்துட்டா எல்லா சிந்தனையும் அந்த சிந்தனையாகவே போய்விடும். ஆகிரத்தை பற்றிய சிந்தனைக்கு வழியே இருக்காது. அதுக்கு வழி வேணும்னா கல்பில இருந்து கைக்கு துனியாவை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறதா. நான் ஆரம்பத்தில் சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அல்லாவும் சரி, ரசூலுல்லாவும் சரி, துனியாவுக்கு சொன்ன மாதிரி மோசமான உதாரணம் எதுக்குமே சொல்லலை. செத்த சவத்தை போல, இது ரசூலுல்லாவுடைய வாயிலிருந்து வந்திருக்கு. அலங்காரம் செய்யப்பட்ட ஒரு கிழவியை போல, 80-90 வயசு கிழவிக்கு நீ பட்டுச்சேலை போட்டு நகையெல்லாம் போட்டு என்ன நிற்க வச்சாலும் ஒரிஜினல் இல்லை, கிழவி. அது பூசி மொழுகப்பட்ட, வர்ணம் பூசப்பட்டது அது. அப்போது செத்த சவங்கிறாங்க, கிழவிங்கிறாங்க, மரத்தோட நிழலுங்கிறாங்க, நஜீஸுங்கிறாங்க. போயிட்டுருக்கிற வழியில் செத்து கிடக்கிற ஆட்டை சொல்லி இதை விடவும் அற்பம் துன்யாங்கிறாங்க. ஜனாஹ பஊதத்தின் ஒரு ஹதீஸில் கொசுவினுடைய இறக்கை அளவுக்கு கூட இதுக்கு மதிப்பில்லை. ஒரு ஹதீஸ் அப்படி வருது. லவ்கானத்தி துன்யா இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மஸகா மின்ஹா காஃபிரன். கொசுவின் இறக்கை அளவுக்காவது துன்யாவுக்கு அல்லாட்ட மரியாதை இருந்திருந்தா, காஃபிருக்கு, தன்னை மறுப்பவனுக்கு இறைவன் ஒரு சொட்டு கூட கொடுத்துருக்க மாட்டான். கொசுவோட ரெக்கை அளவுக்கு மரியாதை இருந்தால் கூட அவனுக்கு இதை தரக்கூடாது. என்னை யார் ஈமான் கொண்டானோ அவனுக்கு கொடுக்கலான்னு நினைப்பான். அவனுக்கெல்லாம் கொடுக்குறாங்கிறப்பவே புரிஞ்சுங்க, கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட ரப்பிடத்தில் இதற்கு மரியாதை இல்லை. எனவே ஆன்மீக மஜ்லிஸுகள், நாம் கேட்கிற பயான்கள், நாம் சந்திக்கிற மஜ்லிஸுகள், நம்முடைய உரையாடல்கள், நாம் வாசிக்கிற புத்தகங்கள், நாம் பார்க்கிற காணொளிகள், நம் செவிகளிலே வந்து விழுகிற விஷயங்கள் எல்லாம் ரப்பை நோக்கியும் ஆகிரத்தை நோக்கியும் நம்மை நகர்த்துகிற விஷயங்களாக இருக்க வேண்டும். உலகம் தேவை என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆகிரத்தின் சிந்தனை மூழ்கி போகிற அளவுக்கு தேவையாக அதை வைத்துவிட வேண்டாம் என்பது மட்டும்தான் இங்கே முக்கியம். அல்லாஹுவிடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா உள்ளங்களிலே இருக்கிற துன்யாவை உள்ளத்திலே வைக்காமல் அல்லாஹ் நம்முடைய கைகளிலே வைப்பானாக. தேவைக்கு உலகத்தினுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவதோடு மறுமையின் அந்தஸ்துகளை மிக அதிகமாக தருவானாக. எந்த காலத்திலும் ரப்பின் விஷயத்தில் புலம்பல்கள் இல்லாமல் ரப்பு கொடுத்ததை நிறைவாக தன்னிறைவு கொள்ளக்கூடிய மனத்தையும் மனோதிடத்தையும் அந்த சிந்தனையையும் அல்லாஹ் வழங்குவானாக. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸையும் இதில் கலந்தவர்களையும் இவர்களின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரா. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.